Hi friends, welcome back to Birla's பார்வை. இன்னைக்கு Wheels and Table எபிசோட்ல எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசப்படுற ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஃபியூச்சரும் இந்த டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆணித்தரமா சொல்ல முடியும். அதுதான் AI அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்ப இதோட ஆதிக்கம் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல நிறைய வந்துட்டு இருக்கு. அப்ப ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் கண்டிப்பாக வரப்போகுது. ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும். அப்படி வந்த ஒரு டிவைஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அது ஆட்டோமொபைல்ல எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது, அதை ஒரு டெமோவாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி வந்த ஒரு அப்ளிகேஷன் தான் என்ன அப்படின்னா சாட் ஜிபிடி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து கண்டிப்பா எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்க ஆல்ரெடி உங்க மொபைல்ல கூட நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறத யார் வந்து கண்டுபிடிச்சாங்க இல்ல யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இதை வந்து டெவலப் பண்றாங்க. அப்ப அந்த கம்பெனி எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலான் மஸ்க் அப்படிங்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கும். டெஸ்லாவோட சிஇஓ வந்து அவர் தான். ஸோ அவர் கோஃபவுண்டரா ஜாயின் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனி. 2016 வந்து உள்ள வர்றாங்க. 2018 இந்த இலான் மஸ்க் வந்து உள்ள இருந்து வெளியில போறாரு. எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து டெஸ்லாலையும் இந்த ஏஐயோட இம்ப்ளிமெண்டேஷன்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த ரெண்டு கம்பெனிக்கும் ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் வந்து வருது. சரி, இதை ப்ரொலாங் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அபிஷியலா வெளியே வராரு. பட் ஸ்டில் அவரோட ஷேர் வந்து இந்த கம்பெனில இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும். அடுத்து 2019 மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த ஓப்பன் ஏஐல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ ஒரு மேஜர் ஷேர் பார்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ மைக்ரோசாஃப்ட் வெர்சஸ் கூகுள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரெண்டு பேரும் மோதிக்க போற ஒரு விஷயம் தான் இந்த சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூகுளுமே வந்து ஒரு ஆப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த ஆப்மே வந்து மார்க்கெட்ல வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த சாட் ஜிபிடிங்கிறது என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு வேலையே போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு ஹைப் வந்து வந்தது நம்ம கேள்விப்பட்டோம். நிறைய நியூஸ் ரீடர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு ரோபோவை வச்சு கூட நியூஸ் ரீட் பண்றாங்க. விஜய் வந்து நியூஸ் ரீட் பண்ற மாதிரி, நிறைய ஆக்டர்ஸ் ரீட் பண்ற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து வந்தது. அப்போ இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எக்ஸாக்டா வந்து ஒரு சர்ச் இன்ஜின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ கூகுளோட சர்ச் இன்ஜினுக்கும் இந்த சாட் ஜிபிடிக்கும் என்ன மேஜரா டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுள்ல நீங்க ஒரு டாபிக் வந்து நீங்க சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து அது உங்களுக்கு எடுத்துட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நம்ம எதிர்பார்க்கிற கண்டென்ட் இருக்கா அப்படிங்கறத நீங்க தேடி, இல்ல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனுக்கு நம்ம போறோம். இது மாதிரியே நம்ம தேடி நமக்கு தேவையான கண்டென்ட்டை அங்கங்க இருந்து எடுத்து நம்ம ஒரு ஆர்டிக்கலோ ஒரு டாக்குமெண்டோ ஏதோ ஒண்ணு நம்ம ரெடி பண்றோம். பட் இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி தேடுற விஷயத்தை எல்லாத்தையுமே அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு டாபிக் வந்து அதுல சர்ச் பண்றீங்கன்னா, எல்லா வெப்சைட்ல இருந்து கலெக்டிவா டேட்டாவை புல் பண்ணி ஒரு ஆர்டிக்கலாவே உங்களுக்கு வந்து கொடுக்குது. அதுதான் இந்த சாட் ஜிபிடியோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுல ஒன்னு மைனஸ் என்ன அப்படின்னா, தேடல் குறைஞ்சிருது. நீங்களா உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல தேடும் போது தான் பல விஷயங்கள் நீங்க வந்து கத்துக்கிறீங்க. அது அப்படியே சப்ரஸ் ஆகுது. அதுவாவே வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுக்குது. இது எனி டாபிக் வந்து நீங்க கேட்கலாம். அந்த டாபிக்கு ஆன்சர் வந்து சாட் ஜிபிடி டெக்ஸ்டாவோ இல்ல வாய்ஸாவோ வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் மிகப்பெரிய பிளஸ் வந்து இந்த சாட் ஜிபிடில. சரி, இப்போ இதுல ஆட்டோமொபைலுக்குள்ள இது எப்படி உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய கார்ஸ்ல இப்போ 20 லட்சம் ரூபாய் இருக்கிற கார்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹுண்டாய் எடுத்துக்கலாம். அதுல வந்து ப்ளூ லிங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. இல்ல எம்ஜி எடுத்துக்கலாம். ஸோ அதுல வந்து எம்ஜியோட கனெக்டட் ஆப்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் அவங்கவுங்க ஒரு ஆப் தனித்தனியா வச்சிருக்காங்க. அந்த ஆப் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாய்ஸ்ல சொன்னீங்கன்னா அதை வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் சன்ரூஃப் அப்படின்னு சொன்னோம்னா அது சன்ரூஃப் வந்து ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு சைட் விண்டோ இறக்கணும் அப்படின்னா அது வந்து வாய்ஸ்ல நீங்க சொல்லும் போது இறங்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. பட் இந்த சாட் ஜிபிடி வந்துருச்சு அப்படின்னா, கம்ப்ளீட் வேர்ல்டையே ஒரு வாய்ஸ்ல உங்களோட காருக்குள்ள வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம காருக்குள்ள இருக்கிற அத்தனை ஃபீச்சர்ஸுமே வந்து
இந்த சாட் ஜிபிடியை வச்சு உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. Volkswagenல ஒரு EV வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிள்ல ஃபர்ஸ்டா வந்து மார்க்கெட்ல லான்ச் ஆனது அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதே மாதிரி மெர்சிடிஸ் பென்ஸ்ல லைனா வெஹிக்கிள்ஸ்ல இந்த சாட் ஜிபிடியை அவங்களோட எல்லா கார்லையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கறத ஆட்டோமொபைல் இருந்து பிரிக்கவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா அது ஃபவுண்டேஷன் வந்து போட்டு டெவலப் ஆகி வந்துட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ உங்களோட டிரைவிங் பண்றப்போ உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே நீங்க வாய்ஸ்லேயே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னா டக்குன்னு அதுவே எடுத்து வந்து கொடுக்குது. இல்ல நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு நிறைய டவுட்ஸ்லாம் வரும். தோ நம்ம ரோட்ல கான்சியஸா ஓடினா கூட நம்மளோட சப்கான்சியஸ் வந்து வேற வேற மேட்டர் வந்து நம்ம திங்க் பண்ணிட்டே நம்ம டிரைவ் பண்ணிருப்போம். அப்பதான் ஒரு ஸ்பார்க் வரும். இதை பத்தி நம்ம கண்டிப்பா ஆஃபீஸ்ல போய் நம்ம சர்ச் பண்ணி ஆகணும்டா அப்படின்னு நினைப்போம். அது வெயிட் பண்ணே தேவையில்லை. அந்த டாபிக்கை நீங்க சவுண்ட்ல சொல்லிட்டீங்கன்னா நீங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டோரி மாதிரி அதுவாகவே அந்த டாபிக்கை பத்தி உங்களுக்கு சொல்லுது. அப்ப அந்த கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப சிம்பிளா மாறப்போகுது. ஒரு டெக்னாலஜி பத்தி தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட கார்ல கண்டிப்பாக இருக்க போது, அது எந்த டவுட்டுமே கிடையாது. சரி, இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்படி சாட் ஜிபிடி இம்ப்ளிமெண்ட் ஆன கார்ல இருக்கிற ஒரு ஹெட் யூனிட் தான் வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா ஆஃப்டர் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதை கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை இப்போ நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். இதுதான் வந்து அந்த டிவைஸ். அன்பிளக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருக்கிற காரோட ஹெட் யூனிட் தான் வந்து இதுல வந்து சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் எனேபிள் ஆன ஒரு ஹெட் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் தான் வந்து இது. அப்போ அப்படி என்ன இதுல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டெமோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கார்சன்ஸ் வேளச்சேரி பிரான்ச்ல அவங்களோட ஸ்டுடியோல தான் நம்ம இருக்கோம். நம்மளோட ஐட்டனும் இங்க நிக்குது. ஸோ நம்ம கூட இன்னைக்கு ராம் ப்ரோ வந்து இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் சார். ராம் ப்ரோ தான் நமக்கு இந்த செட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த டெமோ வந்து காமிக்க போறாரு. ஸோ எப்படி ரிமூவ் பண்றாரு, எப்படி மாற்றுறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட கார்ல இப்போ இருக்கிற சிஸ்டம் என்ன அப்படின்னா ஆடிப்ளெக்ஸோட சிஸ்டம் தான் வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு 3-வே ஆடியோ செட்டப்லாம் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவே நான் கொடுக்குறேன். அது போக நம்ம காரோட இன்டீரியரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளாக்காக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோவில் நான் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆடிப்ளெக்ஸோட இந்த யூனிட்டை கலட்டிட்டு அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அன்பிளக்ல இருக்கிற சாட் ஜிபிடி எனேபிள் ஆன ஒரு விஷயத்தை. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாட் ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஆப்ஷனில் நமக்கு என்னென்ன பர்பஸ்க்கு என்னென்ன மாதிரியான பீப்புளை கூப்பிடணும், அந்த டாலை கூப்பிடணும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இங்கே ஜிபிடி அப்படின்னு கூப்பிட்டோம்னா இந்த டிவைஸ்குள்ளே எதை நம்ம கண்ட்ரோல் பண்ணனாலும் ஹலோ ஜிபிடி அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடணும். ஸோ ஜேம்ஸ் கூப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து டிராஃபிக் ரிலேட்டடா, அண்ட் தென் ஹென்ரி கூப்பிட்டோம்னா ஸ்டோரி, மார்க் கூப்பிட்டோம்னா ஹெல்த் ரிலேட்டடா, இஃப் கூப்பிட்டோம்னா கேம் ரிலேட்டடா நம்ம கூப்பிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஹோமுக்கு போயிடுறேன். ஹே டாப், ஓப்பன் யூடியூப்.
யூடியூப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு உங்களுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கொண்டு நிப்பாட்டிருச்சு இல்லையா? இதே மாதிரி இப்போ நம்ம வேற கூப்பிடலாம். ஹே டேவ். Hello, I am Dave, a skillful mechanic to escort your drive. What is turbocharger? Turbocharger, also known as a turbo, is a device that is used to increase the power output of an internal combustion engine. It achieves this by compressing the intake air that is supplied to the engine. The compressed air allows for more oxygen to be available during the combustion process, resulting in improved engine efficiency and increased power output. Hey top, open Spotify. டக்குன்னு அப்படி ஸ்பாட்டிஃபை ஓப்பன் ஆகுது. பட் நம்ம இன்னும் இது கான்ஃபிகர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நம்ம வாய்ஸில் நிறைய விஷயங்களை வந்து இதில் கண்ட்ரோல் பண்ண முடியுது. என்ன டவுட் வேணாலும் நம்ம கேட்கலாம். இப்போ இன்கேஸ் ஒரு மேத்தமேட்டிக் ரிலேட்டடாக ஒரு டவுட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஜிபிடியை கூப்பிடலாம். ஹே ஜிபிடி. Hello, I am GPT, your private consultant for solving all doubts from you. Okay. What is 7 plus 7? 7 plus 7 equals 14. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக நான் கொடுத்தேன். நீங்கள் என்ன காம்ப்ளெக்ஸாக நீங்கள் கொடுத்தாலுமே வந்து அந்த ஜிபிடி உங்களுக்கு அப்படியே ஒரு அவுட்புட்டாக வந்து உங்களுக்கு சொல்லிடும். இப்போ இன்னொன்று கேட்கலாமே. ஹே ஜிபிடி. Hello, I am GPT, your private consultant for solving all doubts from you. Give me details about newly launched Punch EV. Punch EV is designed to be a stylish and practical urban vehicle with a focus on sustainable and eco-friendly mobility. The vehicle is expected to offer a comfortable and feature-rich interior, advanced infotainment and connectivity options, and a range of safety features. The electric powertrain is expected to be efficient and offer a respectable driving range on a single charge. Tata Motors aims to position the Punch EV as a strong contender in the fast-growing electric vehicle market. So இந்த மாதிரி நமக்கு என்ன டவுட்ஸ் நம்ம வேணுமோ அதை நம்ம கொடுத்தோம்னா வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு, வீடியோஸ் ப்ளே பண்ணுறதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே. ஹே டாப், ப்ளே விஜய் சாங்ஸ். Find 19 results. Please select a music to play. த ஃபர்ஸ்ட் நிறைய லிஸ்ட்டு காமிச்சது. நம்ம ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். யூடியூப்பை ஓப்பன் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு சாங்கை உங்களுக்கு ப்ளே பண்ணோம். ஓகேவா? நான் வால்யூமை மியூட் பண்ணியிருக்கேன், காப்பி ரைட் வந்துருங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி அதோட சாங்ஸும் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். இப்போ நான் வந்து மியூசிக்னு சொன்னாலும் டேரெக்டாக யூடியூப்பில் போய் ப்ளே பண்ணிச்சு. பட் அதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக எந்த ஆப் வழியாக உங்களுக்கு மியூசிக் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளாரிட்டியுமே வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் ஒரு ஹாட்ஸ்பாட் எனேபிள் பண்ணி மொபைல் நெட்ஒர்க்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் இதிலே வந்து உங்களுக்கு சிம் போடுற மாதிரி ஒரு ஸ்லாட்டுமே கொடுக்குறாங்க. நம்ம இப்போ இதை எடுத்து எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே க்ளோ பாக்ஸ்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம் கார்டு ஹோல்டரோடு உங்களுக்கு வருது. இதை ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு சிம் கார்டு ஹோல்டர் இருக்குது. அதில் வந்து நம்ம சிம் போட்டுக்கலாம். அப்போ நீங்கள் டேரெக்டாக நெட்டையும் இதில் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரு குளோப் வந்து சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா ஸோ இங்கே நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப குயிக்காக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இது ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறதுனால ப்ளே ஸ்டோர் இருக்குது. எனி ஆப் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அமேசான் ப்ரைமாக இருக்கலாம், நெட்ஃப்ளிக்ஸ் ஆல்ரெடி இவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த லோகோவை எப்படி வேணாலும் இப்படி இழுத்து விட்டுக்கலாம். இது நீங்கள் வாய்ஸில் கூப்பிடலைனாலும் இப்படி டச் பண்ணிங்கன்னா கூட அது வந்து ரெடி ஆயிரும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. இப்போ ஹலோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்குது இல்லையா? நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு உடனே ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப வீடியோவுமே வந்து நல்ல கிளாரிட்டியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எஃப்எம்மை நீங்கள் டேரெக்டாக வாய்ஸில் ப்ளே பண்ண முடியும். நெக்ஸ்ட் ட்ராக்கு, வால்யூம் கண்ட்ரோலு, அதுபோக கேமரா. இப்போ நம்ம வந்து ரியரை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரியரோட கேமரா மட்டும் கூட இப்போ நான் ரிவர்ஸ் போடுறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ கேமராவோட கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குது. அடாப்டிவாக உங்களுக்கு கொடுக்கல, ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு கைட்லைன் வந்து உங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஹெச்டியோட குவாலிட்டி மாதிரி ஒரு கேமராவும் இருக்குது. இதில் வந்து 360 டிகிரி கேமராவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லாத்தையும் உங்களால் இன்டெகிரேட் பண்ண முடியும். நம்ம வந்து பேக் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கார் மாதிரி ஒரு பேசிக்கான கார் அப்படின்னா அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தை மட்டும்தான் இதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் நிறைய கார்ஸில் பார்த்தீங்கன்னா ஏசியோட கண்ட்ரோலாக இருக்கலாம், சன்ரூஃபோட கண்ட்ரோலாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இன்ஃபோடெயின்மெண்ட்டில் வந்து கனெக்டாக இருக்கும்.
அந்த மாதிரி இந்த சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி இப்போ சமீபத்தில் ஐ மீன் Volkswagenல ஒரு காரை வந்து சாட் ஜிபிடியோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பண்ண போறாங்க. பட் அதே மாதிரி இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்ல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த கேன்பஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து தேவைப்படும். அந்த யூனிட் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல இந்த மாதிரி சாட் ஜிபிடியோட இன்டராக்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு யூனிட் வந்து இன்னும் வரல. பட் நியர் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். அப்படி வந்துருச்சுன்னா உங்களோட கார் அட்வான்ஸான ஒரு காரா இருந்தா கூட இந்த மாதிரி டிவைஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப எதுக்காக இந்த டெமோ, இந்த ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமொபைல்ல இந்த ஏஐயோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஹோப் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.